ஹாய் மக்களே, இன்று நம்ம மதுரையிலிருந்து கொடைக்கானலுக்கு பஸ்ல எப்படி போறது, பஸ் வந்து என்னென்ன டைமிங் இருக்கு, பஸ் ஃபேர் எவ்வளோ, அது மட்டும் இல்லாம கொடைக்கானல்ல எவ்வளோ வந்து ஃபேர் ஆகும், சுத்தி பார்க்கறதுக்கு என்னென்ன இடங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். நீங்க எங்க இருந்தாலும் சரி மதுரை ஆரப்பாளையத்துக்கு வந்துருங்க. நீங்க பஸ்லயோ இல்ல ட்ரெயின்லயோ நீங்க வந்துக்கலாம். மதுரை ஆரப்பாளையத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகாலை 3 மணில இருந்தே உங்களுக்கு பஸ் வசதி இருக்கு. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் வந்து நீங்க பஸ் வசதியை வந்து பயன்படுத்திக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க வத்தலக்குண்டு வந்து அங்க இருந்து கூட நீங்க போய்க்கலாம். இப்ப நீங்க வத்தலக்குண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து பாருங்க. இப்ப நான் செக் போஸ்ட்டை காமிக்கிறேன். இந்த இடத்துக்கு மேலதான் நம்ம மலை மேல ஏற போறோம். அப்படி இல்லை நீங்க வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ல வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் பேப்பர் மற்ற எல்லா பேப்பருமே வந்து கரெக்டா வச்சுக்குங்க. ஏன்னா நீங்க மலை ஏறுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து செக் போஸ்ட்ல வந்து உங்களை செக் பண்ணுவாங்க. அதர் ஒன் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து நாட் அலௌடு. இப்போ நீங்க பாருங்க, நீங்க பார்க்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் போஸ்ட். இப்போ நாங்கள் வந்து இப்போ செக் போஸ்ட்டை கடந்து தான் நம்ம போக போகிறோம். பாரு, இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வேற எதுவும் ட்ரிங்க்ஸோ இல்லை வந்து வேற அதர் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இங்கே வந்து ஒரு செக் போஸ்ட்டு. இந்த பாருங்க, இங்கே இருக்கிற காரில் கூட நீங்கள் வந்து செக் பண்ணுறாங்க. இந்த செக் போஸ்ட் கடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொடைக்கானல் மலைப்பகுதியோட ஆரம்பம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது இங்க மலைப்பகுதியில வந்து மேல வந்து ஏற தொடங்கிடுவீங்க. பஸ்ல பயணம் செல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடது பக்கமா வந்து இருக்கிற இருக்கைகள்ல, அதாவது பஸ்ல பயணம் செல்லும் போது இடது பக்கமா இருக்கிற இருக்கைகளை வந்து நீங்க அமர்ந்து செல்லும் பொழுதுதான் உங்களுக்கு இடது பக்கமா இருக்கிற அத்தனை வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களால வந்து அனுபவிக்க முடியும். உங்களுடைய பயணம் வந்து ஒரு த்ரில்லிங்கா வந்து அனுபவிக்கணும், ஒரு த்ரில்லிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இடது பக்கமா இருந்து பாருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கீழே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பலாயிரக்கணக்கான அடிக்கு மேல நீங்க மேல போக 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 உங்களால ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் வந்து பெற முடியும். நீங்க இடது பக்கமா வந்து என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளாறு அணையோட நீர்த்தேக்க பகுதிகள் வந்து நீங்க இடது பக்கமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங்ல வந்து எல்லா தென்னை மரங்களும் வந்து குட்டி குட்டியா தெரியும் பாருங்க. நீங்க மலையேற தொடங்கிட்டீங்க அப்படிங்கறத வந்து இந்த இடத்துலதான் வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாங்ல வந்து ஒரு நீர்த்தேக்க பகுதி வந்து தெரியும். இதுதான் வந்து மஞ்சளாறு அணையோட நீர்த்தேக்க பிடிப்பு பகுதி. இந்த இடத்துல நீங்க கார்ல வரும்பொழுது வந்து போட்டோஸ் எடுத்துக்க முடியும். கார்லயோ பைக்லயோ இல்ல உங்களுடைய சொந்த வாகனங்கள்ல வர்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல நின்று ஒரு அருமையான ஒரு வியூ பாயிண்ட் வந்து நீங்க பாத்துக்க முடியும். சரி, இந்த பஸ்ஸோட ஃபேர் வந்து என்ன, அதாவது அதோட கட்டணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க மதுரையிலிருந்து கிளம்பி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா மதுரை டு கொடைக்கானலுக்கு வந்து 102 ரூபாய் வந்து வசூல் பண்றாங்க. இதே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வத்தலக்குண்டுல இருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 55 ரூபா, மதுரை டு வத்தலக்குண்டுக்கு வந்து உங்களுக்கு 45 ரூபா, மொத்தம் 90 ரூபா வந்து கிடைக்கும். இந்த நீர்த்தேக்க பகுதியை பாருங்க, ஒரு லாங்ல இருந்து பார்க்கும் பொழுது வந்து ஒரு நல்ல ஒரு பிரமிப்பா இருக்கும். ஏன்னா வந்து மொத்த மலைகளுக்கு நடுவுலையும் அருமையா வந்து இந்த நீர்த்தேக்க பகுதியோட முடிவுல அடுத்து வந்து நம்ம பார்க்க போற இடம் வந்து பாத்தீங்கன்னா டம்டம் பாறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் அந்த மலைப்பகுதியை விட்டு கொஞ்சம் வெளியில கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்கும். அதாவது அந்த மலைப்பகுதியில இருந்து கொஞ்சம் வெளியில வந்து அந்த ஒரு சின்ன ஒரு குட்டி வந்து பிரிட்ஜ் மாதிரி கட்டி அதுல இருந்து பாக்குற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இந்த இடம் தான் வந்து டம்டம் பாறை. இதுக்கு கொஞ்சம் வந்து வசூல் பண்ணுவாங்க. கட்டணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து 10 ரூபாயில இருந்து 20 ரூபா வரைக்கும் வந்து வசூல் பண்றாங்க. அடுத்ததான் நம்ம வந்து கொடைக்கானலோட அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு லாங்ல தான் வந்து இந்த இதை வந்து பார்க்க முடியும். இப்ப இந்த தெரியுது பாருங்க, இதுதான் வந்து எலிவால் அருவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எலிவால் அருவின்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லாங்ல ஒரு எலியோட வால் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த ரெட் கலர் ரவுண்டா வந்து காமிச்சிருக்கேன் பாருங்க, இந்த இடத்துலதான் வந்து அந்த ரிவர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 2 பகுதிகளை வந்து கடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் ஒரு பிரமிப்பா ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் வந்து தொடர ஆரம்பிக்கும். ஏன்னா இதற்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய இடது பக்கத்துல ஒரு 300 அடியில இருந்து ஒரு 500 அடிக்குள்ள பள்ளத்துக்கு மேல பஸ் போற மாதிரி இருக்கும், இல்ல உங்களுடைய வாகனங்கள் வந்து மேல போற மாதிரி இருக்கும். இந்த 2 பகுதிகளை தாண்டி நீங்க உள்ள போகும்போது உங்களை சுற்றிலும், அதாவது உங்களுடைய பயணப்பாதைகளை சுற்றிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் மலைகளும் காடுகளும் சூழ்ந்து இருக்கும். அதுக்குள்ளதான் உங்களுடைய பயணங்கள் வந்து இருக்கும். இப்ப நம்ம மலையோட உச்சி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் நம்ம மலையோட உச்சி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத. எப்படின்னா
அங்க வீசக்கூடிய காற்றுல உங்களுக்கு ஆரஸ்பதி அதாவது ஈக்குலிபிரியம் சொல்றக்கூடிய அந்த மரத்தோட அந்த மூலிகை வாசங்கள் வரும். அது மட்டும் இல்லாம நல்லாவே வந்து நம்மால ஃபீல் பண்ண முடியும். குளிர் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். சரி, எந்த மாதிரி டயத்துல வந்து கொடைக்கானலுக்கு வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து டிசம்பர்ல இருந்து உங்களுக்கு மே வரைக்குமே வந்து ஒரு நல்ல கூலிங் கிளைமேட்டா இருக்கும். அப்போ நீங்க வந்துக்க முடியும். இப்ப நம்ம மேல வந்தாச்சு. மேல வந்ததுக்கு அப்புறம் வந்து முதல்ல பாக்குறது வந்து கொக்கோஸ் வாக் அப்படிங்கிற ஏரியா. இந்த வியூ பாயிண்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்துல தான் வந்து இந்த இடம் இருக்கு. இதை நீங்க வந்து நடந்தே வந்துக்க முடியும். உங்க ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா ஒரு நடந்தே வந்து நீங்க ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டைம் தான். அந்த டைமிங்குள்ள நீங்க இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிடலாம். உள்ள ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது கட்டணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பர்சனுக்கு வந்து 20 ரூபா வந்து வசூல் பண்றாங்க. இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய விதமான கடைகள் இருக்கு. அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம், மற்றபடி சொற்று. ஏன்னா இந்த இடத்துக்கு வரும்பொழுது நாங்க ஒரு மார்னிங் 9 to 10 அந்த டைமிங்ல வந்தோம். அதனால வந்து கிளைமேட் நல்லாவே கூலிங்கா இருந்துச்சு. அந்த மேகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள உரசிட்டு போற மாதிரியே இருந்துச்சு. இந்த வியூ பாயிண்டோட தூரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாக்கபிளா வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க ரிட்டர்ன் இதே இடத்துக்கு இப்படியேவும் போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த தூரங்களை வந்து இப்படியே வந்து ஒரு சைடு வந்து என்ட்ரி ஆகி இன்னொரு சைடு வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க கேப் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸிட்ல வந்து கேப் இருக்கும். இப்ப நாங்கெல்லாம் வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா கேப் தான் புக் பண்ணியிருந்தோம். ஒரு நாள் ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் வந்து எங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. மொத்தம் வந்து 15ல இருந்து ஒரு 20 இடம் வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. 15 இடம் வந்து கண்டிப்பா காமிப்போம். அதுக்கப்புறம் டைம் இருந்தா காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அதுவே வந்து போதுமானதா தான் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இப்ப எக்ஸிட் இடத்துல வந்து நம்மளுக்கு கேப் இருக்கு. நம்ம அப்படியே இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே நம்ம கார்ல கேப்ல கிளம்ப போறோம் அடுத்த பாயிண்ட் பார்க்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருந்துச்சு. இப்ப பாருங்க நம்ம அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போன இடம் தான் வந்து இருக்கிறதுலயே வந்து ஒரு ஹைலைட்டான இடம். அது என்ன இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஓட்டுநர் மற்றும் கடின உழைப்பாளிகளோட அந்த களைப்பு தெரியாம வந்து நிமிடத்துக்கு நிமிடம் வந்து அவங்களுடைய புத்துணர்ச்சி தூண்டுற மாதிரி பாடல்களை தெளிக்கிற 100.5 பன்மலை ஸ்டேஷனை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது கொடைக்கானல் ரேடியோ ஸ்டேஷன் வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த ஸ்டேஷனோட வந்து ஆண்டனா, அதாவது அந்த ரேடியோ ஸ்டேஷனோட ஆண்டனா தேனி மற்றும் பெரிய குளத்துல இருந்து பார்த்தாலே வந்து தெரியும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு லாங்கஸ்ட் வந்து அந்த ஸ்டேஷனோட ஹைட் இருந்துச்சு. அடுத்து நம்ம வந்த இடம் தான் வந்து லா சாலேஜ் சர்ச். அதாவது 1863 வந்து கட்டப்பட்டதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 150 வருட பழமையான சர்ச் வந்து இங்கதான் இருக்கு. யாரெல்லாம் வந்து கொடைக்கானலுக்கு வரும்பொழுதுலாம் வந்து இந்த சர்ச்சுக்கு வந்தீங்க, வந்துட்டு ப்ரே பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. நாங்க ஒவ்வொரு டைமும் கொடைக்கானலுக்கு வரும்பொழுதும் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவோம். வந்து கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம விசிட் பண்ணுவோம். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் பார்க்கல அப்படின்னா எங்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நீங்க இதுக்கு வந்து கேப் மூலியமா தான் வர முடியும். நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் வர முடியாது. ஏன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்து நீங்க புக்கிங் பாயிண்ட்ல இருந்து கிளம்பி வரணும். அதாவது பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வர்ற மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க மலைகளுக்குள்ள அந்த பாதைகளை வர்றதுனால இந்த இடத்துக்கு வந்து நீங்க டைரக்டா பஸ்லயோ மற்ற வசதியோ எதுவுமே இல்லை. கேப் மூலியமா தான் உங்களால வர முடியும். இங்க பார்த்துட்டு அடுத்து நம்ம பார்க்க போன இடம் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்லையே வந்து ஒரு 500 வருட பழமையான ஒரு மரம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல நம்ம அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம இந்த இடத்த பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம கிளம்ப போன இடம் தான் 500 இயர்ஸ் ஓல்டஸ்ட் ட்ரீ. அதாவது பயங்கரமா இருக்கும். ஆனா அந்த ட்ரீ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து வயசானதுனால கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் இருக்கு. அதாவது கொஞ்சம் கிளைகள்லாம் வந்து முறிந்த நிலைமையில தான் இருக்கு. இப்ப பாருங்க, நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 இயர்ஸ் ஓல்டஸ்ட் ட்ரீன்னு சொல்றாங்க. கீழே வந்து நம்ம போக முடியாது பக்கத்துல. ஏன்னா வந்து நிறைய அட்டைப்பூச்சிலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க வந்து கீழே இறங்கி போய் பார்க்கல. இந்த மரத்தோட கிளைகளுக்கு வந்து கொஞ்சம் முறிஞ்சனால ஒரு பழமையான ட்ரீ வந்து இங்க இருக்கு. இதுக்கு பக்கத்துலயே வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து விற்பாங்க. இந்த இடத்த நீங்க பார்க்க முடியும். இதை முடிச்சுட்டு நாங்க அப்ப கிளம்புன இடம் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் லேக் வியூ. அதாவது லேக் வியூவோட அப்பர் பாயிண்ட், அதாவது மேல் மட்டத்துல இருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்தியா மேப் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க.
இப்போ உங்களுக்கு நான் வந்து மேல போயிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துக்கு எப்படி வாரது அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பஸ்ல போனீங்க அப்படின்னா முதல் பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க கொடைக்கானலுக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லேக் வியூ ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து நீங்க வாக்கப்பள்ளியே வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நாங்க கேப்ல வந்தனால அப்படியே சுத்தி வந்தோம். நாங்க ஒவ்வொரு வியூ பாயிண்ட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைகள் வந்து இருக்கும். உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸா இருக்கட்டும், மற்ற வேற ஏதேனும் வந்து பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு வியூ பாயிண்ட்லயுமே வந்து வாங்குறதுனா கூட வாங்கிக்கலாம். நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஏரி தண்ணீர் தான் பழனியோட 80% குடிநீர் தேவையை வந்து பூர்த்தி செய்வதாக வந்து சொல்றாங்க. இந்த தண்ணீர் தான் வந்து பழனிக்கே வந்து போகுது. இங்க இருந்து தான் கொடைக்கானல்ல இருந்து பழனிக்கு வந்து குடிநீர் தேவைக்காக வந்து சப்ளை பண்ணப்படுகிறதா சொல்றாங்க. இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூசைட் பாயிண்ட். ஏன் இந்த இடத்துக்கு வந்து சூசைட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து குதிப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு 2000 அடியில இருந்து 3000 அடி வரைக்கும் ஒரு ஆழமான ஒரு பள்ளத்தாக்குல தான் வந்து போயிட்டு விழுகிறதாகவும், அதனால வந்து இந்த இடத்துல இருந்து விழுகும் போது ஸ்ட்ரெயிட்டா வந்து உயிரிழப்பு தான் நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து குதிக்கிறவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு 2000 அடியில இருந்து 3000 அடி ஆழமா வந்து போயிட்டு ஒரே ஜம்ப் தான். அது எங்க விழுகும்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு பள்ளத்தாக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த சூசைட் பாயிண்ட் ஏரியால வந்து நிறைய விதமான கடைகள் இருக்கு. அதாவது உங்களுக்கு நேச்சர் ஆயில்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேனு, நேச்சர் ஹனி மற்றும் இதர சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து இங்க வந்து கிடைக்கும். கொஞ்சம் மற்ற எல்லா இடங்களை காட்டிலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். ஏன்னா நாங்க ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு சில பொருட்கள் வாங்கணும். ஆனா சூசைட் பாயிண்ட்ல மட்டும் கொஞ்சம் ரேட் வந்து கம்மியா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த ஆரஸ்பதியோட ஆயிலா இருக்கட்டும், ஹனியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீப்பா இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடம் தான் வந்து வேலி போட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் இங்க இருந்து நீங்க பார்க்கும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாங் பள்ளத்தாக்கு, அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு 2000 அடி கீழே வந்து இந்த பள்ளத்தாக்கு வந்து அமைஞ்சிருக்கும். நாங்க போன டைம் வந்து கொஞ்சம் குளிர் டைம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லா மிஸ்ட் வந்து, அதாவது மேகங்கள் வந்து ஃபுல்லாமே வந்து மூடி இருந்துச்சு. அதனால எங்களால வந்து ஒழுங்கா வந்து வியூ பண்ண முடியல. அதனால நாங்க வந்து உடனே வந்து கிளம்பிட்டோம். நம்ம சூசைட் பாயிண்ட முடிச்சுட்டு நம்ம அடுத்து போன இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா பில்லர் ராக். இந்த இடத்துக்கு ஏன் பில்லர் ராக்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ராக்கோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பில்லர் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 2 பில்லர் மாதிரியே இருக்கும். அதனால இந்த இடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா பில்லர் ராக்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. நாங்க போன மந்த் வந்து டிசம்பர் மந்த். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப குளிர்காலம். அதுவும் இல்லாம இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே மழை பெஞ்சது. அதனால உங்களுக்கு வியூ பண்ண முடியல. ஃபுல்லா வந்து மேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மள உரசிட்டே போற மாதிரி இருந்துச்சு. ஆனா நீங்க மற்ற பருவ காலங்கள்ல போறதை காட்டிலும் வந்து டிசம்பர் ஜனவரியில போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேகங்கள் வந்து உங்களை உரசிட்டே போற மாதிரி இருக்கும். அது ஃபுல்லா வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருக்கும். உங்களுக்கு என்ன ஒண்ணு வியூ பண்ண முடியாது. பாருங்க, எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா வெறும் புகை மூட்டமா மட்டும்தான் தெரியுது. இந்த பில்லர் ராக்கோட அமைப்பு எதுவுமே வந்து தெரியல. ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கூட வந்து அந்த அளவுக்கு வந்து தெளிவா வந்து தெரிய மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த மேக கூட்டங்களை வந்து நம்மளை உரசிட்டே போகும். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குணா கேவ்ஸ் வந்து நாங்க கிளம்பிட்டோம். இப்ப நம்ம குணா கேவ்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். குணா கேவ்ஸோட என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து ஒவ்வொரு பர்சனுக்கு வந்து 10 ரூபாய் வந்து வசூல் பண்றாங்க. நீங்க வச்சிருக்கிற அந்த கேமரா மற்றும் வேற ஏதேனும் உபகரணங்கள் கொண்டு போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து போட்டிருப்பாங்க. உள்ள என்ட்ரன்ஸ்லயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கிறது. அதாவது ஒரு அடல்ட்டுக்கு வந்து 10 ரூபா ஃபீஸ். இப்ப நம்ம உள்ள வந்துட்டோம் பாருங்க. இந்த இடத்துல தான் எங்களை வந்து இறக்கி விட்டாங்க. உங்களுக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். இங்க வந்து நீங்க டிக்கெட்டை வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ள போயிடலாம். ஒரு சைடு வந்து என்ட்ரன்ஸ், இன்னொரு சைடு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் ஏரியா. நம்ம வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் உள்ள வந்துட்டோம் பாருங்க. இந்த இடத்துல இருந்து குணா கேவ் ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு 200ல இருந்து 300 மீட்டர் வந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ள போகணும். அப்படியே கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து அப்படியே வாக் பண்ணணும். இப்ப சைட்ல பாத்தீங்கன்னா 2 புறமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரங்குகள் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு நாங்க போன டைம்ல. நீங்க ஏதேனும் வந்து சாப்பிட்ற பொருட்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேக்குக்குள்ள வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களை வந்து பறிக்கிற டைமிங்ல வந்து தேவையில்லாம எதுவும் அசம்பாவிதங்கள் நடந்துடாம பாதுகாத்துக்குங்க. ஏன்னா நீங்க போன டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா குரங்கள் இருந்துச்சு அப்படின்னா
ஏதேனும் உங்களை வந்து கடிச்சு வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு சில டைம்ல வந்து அதை பறிக்கும் போது நீங்க எதுவும் இறுக்கமா பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களை கடிச்சிடும். அதுவும் கொஞ்சம் தூரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு டாய்லெட் பாத்ரூம் இடம் இருக்கு. இந்த இடத்துல வந்து நீங்க ஏதேனும் குணா கேவில வந்து யூஸ் பண்றதுனா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே நம்ம உள்ள கொஞ்சம் தூரம் வாக் பண்ணணும். இப்ப நம்ம அப்படியே பாருங்க உள்ள போறோம். மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம், அதாவது இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த குணா கேவ் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான மலையாளிஸ் வந்து விசிட் பண்றதா வந்து சொல்றாங்க. அது போல நாங்க போன டைம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருந்த ஒரு 80% பீப்புள் வந்து மலையாளியா தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க பேசுற ஸ்லாங் இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது எல்லாமே கொஞ்சம் மலையாளிஸ் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து இந்த இடத்த விசிட் பண்ற மாதிரி தான் எங்களுக்கும் தோணுச்சு. இந்த இடம் தான் வந்து நீங்க குணா படத்துலயா இருக்கட்டும், மஞ்சுமல் பாய்ஸ்ல படத்தையா இருக்கட்டும், விழுந்த இடம் அப்படிங்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் தான். இங்க வந்து ஒரு சில பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வேலி போட்டு தடுத்திருக்காங்க. அப்படியே உள்ள போகணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே தரையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மலைப்பகுதியோட இடுக்குகள்னு சொல்லுவாங்க. அந்த இடுக்குகளுக்கு மேல வந்து இரும்பு வேலி போட்டு கொஞ்சம் அமைச்சிருப்பாங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே ஒவ்வொரு ராக்ஸ், அதாவது இந்த மலைப்பகுதியோட அந்த இடுக்குகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொடூரமா இருக்கும். இந்த இடத்த வந்து ஆங்கிலேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தான்களோட கிச்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான அந்த மலைப்பகுதியோட பிளவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிளவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு இடுக்குகள் மாதிரி இருக்கும். உள்ள போனோம்னா வந்து சூரிய ஒளி கூட வந்து உள்ள வந்து படாத அளவுக்கு தான் இருக்கும். அவ்வளவு ஒரு இருட்டாதான் வந்து இருக்கும் இந்த பகுதியெல்லாம். நீங்க குணா மற்றும் அந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த இதுல காமிச்சிருப்பாங்க. மேல இருந்து என்னதான் நம்ம கத்துனாலும் உள்ள அந்த பிளவு பகுதிக்குள்ள உள்ள போயிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு சவுண்ட்ஸா இருக்கட்டும், வெளிச்சமா இருக்கட்டும், எதுவுமே கேட்காது. அந்த அளவுக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல பிளவுகள் இருக்கிறதுனால இந்த இடத்த தான் வந்து சாத்தான்களோட கிச்சன் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இங்க போட்டிருக்கிற அந்த தடுப்பு வேலிகள், அதாவது இந்த தரைமட்ட லெவல்ல வந்து போட்டிருக்க அந்த தடுப்பு வேலிகளோட இடுக்குகள்ல தான் வந்து மஞ்சுமல் பாய்ஸா இருக்கட்டும், குணா பாடத்திலையா இருக்கட்டும், இவங்க இந்த இடத்துலதான் உள்ள விழுந்ததாகவும் அதற்கு மேல வந்து யாரும் இனிமே வந்து இந்த இடத்துல வந்து விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்புன்னு கருதி அது மேல வந்து வேலி அமைச்சிருக்காங்க. இப்ப நீங்க இந்த பாக்குறீங்க இல்லையா, இந்த இடம் தான் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் சார் வந்து எடுத்த படம் குணா. அந்த படத்துல வந்து இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க பாருங்க. அந்த சீன் வந்து இந்த இடத்துலதான் எடுத்ததா வந்து சொல்லப்படுது. அடுத்து நாங்க பார்த்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மோயர் பாயிண்ட். இந்த இடத்திற்கு ஏன் மோயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அப்படின்னா, மோயர் அப்படிங்கிற வந்து அந்த பிரிட்டிஷோட அதிகாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடைக்கானல்ல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து இவரோட தலைமையில வந்து பாத்தீங்கன்னா ரோடு வந்து அமைச்சிருக்காங்க. அதன் ஞாபகார்த்தமா தான் வந்து மோயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்திற்கு வந்து பெயர் வந்ததா வந்து சொல்லப்படுகிறது. இந்த தெரியுது பாருங்க இந்த கூண்டு மேல ஏறி நின்று பார்க்கும் பொழுது அந்த மேற்கூட்டங்களோட அந்த ஒரு எப்படிலாம் வந்து நம்ம மலையோட வந்து உரசி போறது, அது எல்லாமே வந்து பாக்குறதுக்கு ஒரு பிரமிப்பா ஒரு ரம்மியமான ஒரு காட்சியை வந்து நீங்க வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கூட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க மேலே வந்து உரசிட்டு போற மாதிரிலாம் ஒரு டைம் வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு பக்கத்திலேயே வந்து அந்த மிஸ்ட் வந்து போகும். இந்த இடத்துலதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டுக்குள்ள போறதுக்கு ஒரு என்ட்ரி இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் தான். அதாவது இங்க இருந்து வந்து ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்து கூட்டிட்டு கூட போவாங்க. இல்ல நீங்க தனியாவும் போகலாம், அதுக்கு தனி ஃபீஸ் வந்து எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபாரஸ்ட் வேன்லயே வந்து கூட்டிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் காட்டுப்பகுதிக்குள்ள வந்து மொத்தம் ஒரு 7 இடங்கள் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதாவது இந்த ஃபாரஸ்ட் வேன் இருக்கு பாருங்க, இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டே வந்து அவங்களே வந்து அவங்களுடைய கீழே தான் வந்து இந்த வெஹிக்கிள்லாம் வந்து இயங்குது. இங்க வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 400 ரூபாய் வந்து சொன்னாங்க. நம்ம சேனலோட வீடியோ இப்பதான் நீங்க முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கொடைக்கானல் ட்ரிப்புக்கு எவ்வளவு ஆகுங்கிறத கண்டிப்பா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க.